மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ நம்ம கம்பெனியில் வந்து விற்ற பொருளை திரும்ப வந்து உங்களால் தொழில் பண்ண முடியலனா நம்மகிட்ட ரிட்டர்ன் அனுப்பி அதை நம்ம வந்து இன்னொரு பார்ட்டிக்கு விற்றுட்டு அந்த பணத்தை உங்களுக்கு மாற்றி விட்டுருந்தோம். அந்த நடைமுறையில் வந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம கம்பெனியில் மிஷினோ ரா மெட்டீரியலோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை வந்து இனி நம்ம கம்பெனிக்கு வராது. ஓகேங்களா? உங்கள் இடத்துலையே தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் வாங்கின மிஷினையும் ரா மெட்டீரியலையும் விற்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இப்போது பழைய மிஷின் வந்து வேணும்னு சொல்லி யாராவது எனக்கு கால் பண்ணாங்கன்னா, உங்களை வந்து நான் நேரடியாக ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ அந்த பழைய மிஷின் வேணுங்கிற கஸ்டமர் வந்து உங்கள் நம்பரை வந்து நேரடியாக அவங்ககிட்ட கொடுத்துருவேன். அவங்க நம்பரை வாங்கி உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அந்த பழைய மிஷின் தேவைப்படுறவங்க வந்து நேரடியாக உங்கள் இடத்துக்கே வந்து மிஷினையும் ரா மெட்டீரியலையும் பார்த்துட்டு அவங்க வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து அதை டேரெக்டாக பார்ட்டிக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இடையில் வந்து நம்ம நிறுவனம் இருந்தது. ஸோ இனி வந்து நம்ம நம்மளுக்கு அந்த இடையில் நம்ம வந்து நம்ம நிறுவனம் இருந்ததுனால கொஞ்சம் லாபம் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த லாபம் வந்து இனிமேல் மக்களுக்கே போகட்டும் அப்படிங்கிறதுக்காக ரேட்டை வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். உங்கள் மிஷினை நீங்கள் என்ன விலைக்கு வந்து ரீசேல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நேரடியாக நாங்கள் வந்து பழைய மிஷின் வேணுங்கிறவங்க பார்ட்டியை வேணும்னு சொல்கிற அந்த பார்ட்டியை வந்து உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணி விட்ருவோம். நீங்கள் சொல்கிறது தான் விலை. நீங்கள் வந்து என்ன ரேட்டுக்கு விற்க முடியுமோ விற்றுக்குங்க. இதில் வந்து நிறுவனம் வந்து ரேட்டில் தலையிடாது. ஓகேங்களா? அந்த ரா மெட்டீரியல் எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. இல்லை உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுங்க. ஸோ இனி வந்து வாங்குறவங்களாச்சு விற்கிறவங்களாச்சு பழைய பொருளுக்கு வந்து நிறுவனம் இடையில் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு முக்கிய அறிவிப்பு தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை பற்றின முழு விளக்கம் வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்டில் போடுங்க. நான் முழுசாக விளக்கம் கொடுத்து இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.